கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் தான். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிசம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் தேதியில பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து தனுசு ராசியில இருக்கிறாரு. அவர் வந்து 2ஆம் தேதி வந்து என்னன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல மாதத்தினுடைய 1ஆம் தேதியில பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து கடக ராசியில இருக்கிறார். அவர் 7ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து என்னன்னா வக்ரம் அடைஞ்சிறாரு. அடுத்து சூரியன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல வந்து என்னன்னா விருச்சிக ராசியில இருக்கிறார். அவர் வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் புதன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னான்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வக்ரத்துல இருக்கிறார். அவர் 16ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி விருச்சிக ராசியிலே இருக்கிறார். மற்றபடி குரு வந்து முழு மாதமும் வந்து என்னன்னா வக்ரத்துல வந்து என்னன்னா ரிஷப ராசியில இருக்கிறார். ராகு கேதுக்கள் வந்து என்னன்னா ராகு வந்து என்னன்னா மீன ராசியிலும் கேது வந்து கன்னி ராசியிலும் இருக்கிறார். சனி வந்து என்னன்னா கும்ப ராசியில இருக்கிறார். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கான பேச்சு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். மேசராசி நேயர்களே, மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு ராசி அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுகஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப மாதத்தினுடைய ஆரம்பத்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே நேரம் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா கடகராசியில வந்து வக்ரம் அடைகிறார். அதனால அந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை அதே மாதிரி உங்களுடைய மனைவியின் உடல்நிலை வந்து ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால வந்து என்னன்னா உங்களுடைய உடல் நலத்திலையும் உங்களுடைய மனைவியினுடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. தனாதிபதியான குரு, அதாவது குரு வந்து மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி. அவர் 12ல வந்து வக்ரம் அடைகிறதுனால வந்து என்னன்னா குடும்பத்தில் உள்ள செலவுகள் வந்து கட்டுக்குள் வரும். அதே நேரத்துல வந்து என்னன்னா தனஸ்தான அதிபதியான மேஷ ராசிக்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 9ல இருக்கிறாரு. அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 10ல வர்றாரு. இதனால வேலையின் மூலமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனத்திற்குரிய அதிபதியான சுக்கிரன் அவர் மாதத்தினுடைய 2ஆம் தேதியில வந்து என்னன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்ப 2ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு வரும்போது தனது 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து பார்க்கிறார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய இடம். அந்த இடத்தை வந்து என்னன்னா சுக்கிரன் பார்க்கறதுனால வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே நேரத்துல அந்த இடத்துல வந்து என்னன்னா செவ்வாய் இருக்கிறார். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கும் சொந்தக்காரர், அதே நேரத்துல 8ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். சரிங்களா? அப்ப 8 அப்படிங்கிறது என்னன்னா விபத்து. அப்ப மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, அதாவது செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுவதனால, வண்டி வாகனங்கள்ல வந்து கவனமா இருக்கணும் ஆரம்பத்துல. வண்டி வாகனம் வாங்குற யோகமும் இருக்கு. அதே நேரத்துல கவனமாவும் இருக்கணும். அடுத்து அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகிறார். அப்ப 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல உள்ள கண்டங்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்துல வந்து என்னன்னா பயப்பட தேவையில்லை. ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வாரத்தினுடைய முதல் வாரத்துல வந்து நிச்சயம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல. இல்லைன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல 6ஆம் இடத்து அதிபதியான புதன் அவர் வக்ரத்தோட வந்து என்னன்னா ராசிக்கு 8ல இருக்கிறார். இதனால வந்து என்னன்னா ஆபீஸ்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த மாதிரி வம்பு வழக்குகள் இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மாதத்தினுடைய ஆரம்ப 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல. அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் பெரிய விதமான பிரச்சனைகள் ஏற்பட மாதிரி எதுவுமே இருக்காது. வேலை வந்து நல்லா போகும். அதே நேரத்துல வந்து என்னன்னா, நீங்க என்னதான் இப்படி இருந்தாலும் கூட பார்த்தோன்னா, வேலையின் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல தொழில் ஸ்தான அதிபதியான சனி, அவர் லாபஸ்தானத்துல வந்து அதாவது கும்ப ராசியில இருக்கிறார். அதனால தொழிலின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. காதலிப்பவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தான்னா, காதல் ஸ்தான அதிபதியான சூரியன் அவர் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா புதனும் இருக்கிறார். புதன் வந்து வக்ரத்துல இருக்கிறார். அதனால இப்ப நீங்க வந்து காதலிச்சவங்க கிட்ட வந்து என்னன்னா திருமணம் செய்வதற்கான பேச்சுவார்த்தை ஏதாவது பேசுறீங்கன்னா அது சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால இந்த சூரியன் பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதே நேரத்துல புதனும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த நேரத்துல வந்து என்னன்னா நீங்க காதலிச்சவங்ககிட்ட வந்து என்னன்னா கல்யாணம்
முடிக்கிறத பத்தியான பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து திருமண பந்தத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. திருமணத்திற்கு வரன் அமையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வரன் அமையும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா குரு அமர்ந்திருக்கிறாரு. அதே நேரத்துல அவர் வக்ரமா இருக்காரு. அவர் விரையாதிபதியா இருக்கிறதுனால வக்ரமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தானமான சுக்கிரன் வந்து அவர் இப்ப திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறாரு மாதத்தினுடைய ஆரம்பத்துல. 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த மனைவி ஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிரன் அவர் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பார். அதனால நிச்சயமாக திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 8ல இருக்கிறாரு. 2ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு போயிடுறாரு. அதே நேரம் அவர் வந்து தைரியஸ்தானத்தை வேற பாக்குறாரு. தைரியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமா இருக்காரு. அதனால நீங்க செய்யற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃபைனலா சக்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதனால தைரியமா வந்து என்னன்னா நீங்க களத்துல இறங்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமா வேற இருக்காரு. அதனால பேசும்போது பாத்தீங்கன்னா பார்த்து பேசணும், கோவமா பேசக்கூடாது. ஏன்னா கூட வேற சூரியன் இருக்காரு. அதனால குடும்பத்துல பேசுறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவம்லாம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்துல பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துடைய செவ்வாய் பாத்தீங்கன்னா 3ல இருக்காரு. அதனால தலை கால் இந்த இடத்துல வந்து ஏதாவது வந்து விளையாடும் போது அடிபடுறதோ செய்யறதோ இல்ல ஓடுறப்பயோ அதனால அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா வந்து புதன் வக்ரமா இருக்கிறதுனால புதன்கிறது வந்து என்னன்னா வித்யாகாரகன். அவர் வந்து என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி வேற. அதனால குழந்தைகள் ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா தான் படிக்கணும். ஏன்னா கொஞ்சம் மேம்போக்கானதான் இப்படி இருப்பாங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த 2ஆம் இடத்து அதிபதி வந்து என்னன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளினுடைய படிப்புல வந்து என்னன்னா அனுகூலங்கள் ஏற்படும். முதல் 2 வாரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டி வரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த வேலைனாலையும் உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது வந்து கெடும். அதுக்கப்புறம் செய்தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தான அதிபதி குரு பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. அதுவும் இல்லாம குரு பாத்தீங்கன்னா தனகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வக்ரமா இருக்கிறதுனால செய்தொழில இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. நீங்க செய்தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இந்த 3 பெயர்ச்சி வந்து மே மாசத்துல முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். அப்ப வந்து எப்படின்னா சனி பாத்தீங்கன்னா லாபத்துல போயிருவாரு. 10ஆம் அதிபதி வந்து லாபஸ்தானத்துல போயிருவாரு. உங்களோட தனக்காரனும் பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல போயிருவாரு. ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செஞ்சீங்கன்னா நிச்சயமா வந்து என்னன்னா ஓஹோன்னு வருவீங்க. காதலிக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாயி 7ல இருக்கிறாரு. அதே நேரம் உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதியும் அவர்தான். அவரும் புதன் வக்ரமா தான் இருக்காரு. உங்களுடைய சுகஸ்தான அதிபதியும் கூட இருக்கிறதுனால வந்து என்னன்னா இப்ப வந்து திருமணம் சம்பந்தமான எந்த பேச்சுகளும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காதலி அல்லது காதலன் இடத்துல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்பதான் வந்து சிறப்பா இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் சுகஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு 6ல இருக்கிறாரு. அவரோட பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான சூரியனும் கூட இருக்கிறாரு. அதனால உங்கள் உடல் நலத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இந்த ஆரோக்கிய குறைபாட்டுனால பாத்தீங்கன்னா குணமாயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புதன் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உடல் நலத்துல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா, இந்த 6ல வந்து என்னன்னா புதன் மறைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, உடல்நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு தான் முன்னேற்றம் இருக்கும். அதனால உடல் நலத்துல வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா, வக்ரமாயி ராசிக்கு 12ல வந்து என்னன்னா மறைஞ்சிடுறாரு. அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தான அதிபதி நீச்சமாயி தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால செய்தொழில்ல பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் நீச்சமான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி. அதனால எதிரிகள்னால கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீச்சமாய் 2ல இருக்காரு. அதனால எதிரிகள் இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாகி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அதனால கீழ் வயிறு பகுதி மற்றும் கழிவுகள் போற பகுதியில பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 8ல வந்து வர்றாரு 2ஆம் தேதியிலிருந்து. அவர் வந்து என்னன்னா, நீச்சம் பெற்ற செவ்வாய வேற பார்க்குறாரு. அதனால காதலன், காதலர்களிடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பேச்சுக்கள வந்து என்னன்னா கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 6ல மறையிறாரு. அவரோட பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, வக்ரமாயி வேற கூட இருக்கிறாரு. அதனால காரியங்கள்ல வெற்றி அடைவதில தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல அரசு காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா, அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை பார்க்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்து அதிபதி வந்து நீச்சமாகி உங்களுடைய ராசிக்கு 2ல இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, வேலை பார்க்குற இடத்துல பெரிய அளவுக்கான அனுகூலங்கள் ஏற்படாது. அதே நேரத்துல லாபம் அப்படிங்கிறது என்னன்னா வரும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கடகராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதியான சந்திரன் பார்த்தீங்கன்னா, 2 1/2 நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசியா மாறிக்கிட்டு இருப்பாரு. அதனால 2 1/2 நாளைக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு வந்து என்னன்னா ஒரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்காது. இன்னைக்கு இந்த 2 நாளைக்கு நல்லா இருக்கும். அடுத்த 2 நாள் வேற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த கடகராசியினுடைய இயல்பு. அதே நேரத்துல உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோன்னா வக்ரமா இருக்காரு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுவும் இல்லாம குடும்பஸ்தான அதிபதியோட மாதத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறாரு. அதனால குடும்ப சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள்ல வந்து என்னன்னா, எடுத்தவங்க ஒருத்தன் டக்குன்னு முடிவு எடுத்துறக்கூடாது. எடுத்தீங்கன்னா, பின்னால வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி யோசிக்கக்கூடியான சூழ்நிலையும் வரும். பிள்ளைகிட்ட வந்து என்னன்னா, கோவம் காட்டாம அன்பா இருப்பது ரொம்ப நல்லது. அதே நேரத்துல வேலை பார்க்கிற இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய தாய் மற்றும் நண்பர்கள் மூலமாக வந்து என்னன்னா, உங்களுக்கு மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாரி தந்தையினுடைய உடல்நிலையிலும், பிள்ளைகளினுடைய உடல்நிலையிலும் ரொம்ப கவனம் தேவை. காதலிக்கிற கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க காதல் ஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாயி உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அதே நேரத்துல வந்து என்னன்னா, உங்க குடும்பஸ்தான அதிபதி வந்து என்னன்னா, வாக்குஸ்தான அதிபதியோட 5ஆம் இடத்துல வந்து வக்ரமாயி வேற இருக்காரு. வாக்குஸ்தான அதிபதி வக்ரத்துல இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, காதலர்கள் இடத்துல சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து வந்து போகத்தான் செய்யும். அதனால வந்து என்னன்னா, நீங்க வந்து பேசாம அமைதியா கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்னன்னா, நேரம் சரியில்ல. அப்புறம் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து என்னன்னா, மனசுல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல வந்து எந்த ஒரு வேலையும், இல்ல எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க தொழில்ஸ்தான அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாகி உங்க ராசியிலே போய் உட்கார்ந்திருக்காரு. அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தானத்த பார்த்தீங்கன்னா, தனக்காரகனான குருவும் வக்ரமா இருக்காரு. அதனால தொழில் வந்து இப்போதைக்கு ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆனதும், அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து உங்க ராசியை விட்டு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, நீங்க புதிய வேலை ஏதாவது வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப ஆரம்பிப்பது வந்து என்னன்னா உத்தமம் அல்ல. சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசியின் அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா, மாதத்தோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ல இருக்காரு. அவர் வக்ரம் பெற்ற புதனோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதி 4ல இருந்து 5க்கு போயிடுறாரு. அப்ப இந்த வாரத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பேச்சுகள்ல கவனமா இருக்கணும். குடும்பத்திலேயே வந்து என்னன்னா, உங்களுடைய பேச்சினால வந்து சண்டை சச்சரவுகள் வராம பார்த்துக்கிடணும். அதே நேரத்துல உங்களுடைய கண்கள்ல வந்து எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கிடணும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கண்கள்ல பிரச்சனை, அதே மாரி வந்து என்னன்னா குடும்பத்துல பிரச்சனை, இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிரும். அதனால பயப்பட தேவையில்ல. ஆனா, முதல் 2 வாரங்களுக்கு மட்டும் வந்து கவனமா இருக்கணும். கண்கள்லயும் கவனமா இருக்கணும். நீங்க பேசுற பேச்சுலயும் கவனமா இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதிக்கு அப்புறம் 5ல வர்றாரு. அதனால பிள்ளைகளின் வழியில உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். அதனால கவலைப்பட தேவையில்ல. சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா, ராகுவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல விழுவுது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, சனியோட பார்வையும் விழுவுது. 10ஆம் இடத்துல வந்து என்னன்னா, வக்ரம் பெற்ற கிரகங்களின் பார்வையும் விழுவுது. அதனால வந்து என்னன்னா, இந்த வக்ர நிவர்த்தி ஆகுற வரைக்கும், அதே நேரத்துல வந்து என்னன்னா, ராகு வந்து என்னன்னா, மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. அது மாறின பிறகு நீங்க தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு எந்த சுய தொழிலும் ஆரம்பிக்காம இருப்பது ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசாம இருப்பது ரொம்ப நல்லது. இல்லன்னா பேச்சினாலே வந்து என்னன்னா, வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
கவர்மெண்ட் ஜாப் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் உள்ள ஏதாவது ஒர்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா இப்ப நீங்க முயற்சி பண்ணலாம். இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் வர்றதுக்கு இருக்கிறது. அது மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல மட்டும்தான். ஆனா இந்த முயற்சிகளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையா தான் இறங்கணும். காதலிக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா நேரம் சரியில்லை. கடைசி 2 வாரங்கள் தான் நல்லா இருக்கு. அதனால மாதத்தினுடைய 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா, எதையுமே பேசாம இருப்பது, அதாவது திருமணம் சம்பந்தமாகவோ, இல்ல மற்ற ஏதாவது விஷயங்களோ பேசாம இருப்பது நல்லது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க திருமண சம்பந்தமாக ஏதாவது பேச்சு எடுத்தீங்கன்னா, அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 12ல நீச்சமா இருக்காரு. அதுவும் இல்லாம 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வக்ரமா வேற இருக்காரு. அதனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் முக்கியம். அதே நேரத்துல உங்களுடைய உடல்நிலையிலயும் ரொம்ப கவனம் முக்கியம். இல்லைன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதத்துல ஆரோக்கியத்துல 2 பேருமே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராசிக்கு 4ல இருக்காரு. அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் இடமான மகர ராசிக்கு போயிடுறாரு. சோ இந்த தனஸ்தானாதிபதியான சுக்கிரனை வக்ரம் பெற்ற குரு பாக்குறாரு. அதே நேரத்துல இந்த தனஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தையும் பாக்குறாரு. சோ 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரப்போகுது. அதுவும் யார் மூலமா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவியின் மூலமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல உங்க ராசி அதிபதியான புதன் மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாரு 3ல. அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பணமழை உங்களுக்கு ரொம்ப கொட்ட போகுது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான பண வரவுகள் மட்டும்தான் இருக்கும். 3, 8 இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று உங்க ராசிக்கு 11வது இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே நேரத்துல 2ஆம் தேதி அன்று உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியான சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துக்கு போறாரு. அதாவது மகர ராசிக்கு வர்றாரு. அப்ப குடும்பஸ்தான அதிபதியை நீச்சம் பெற்ற கிரகம் பார்க்கும்போது குடும்பத்தின் மூலமாக சின்ன சில சங்கடங்கள், அதே மாதிரி குடும்பத்தின் மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த செவ்வாய் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் அடைஞ்சிடறாரு. அப்ப ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசியினுடைய தொழில்ஸ்தான அதிபதியான புதன் வக்ரமாய் நிக்கிறாரு, 3ல இருக்கிறாரு. அதனால நீங்க இந்த டைம்ல ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்துல எங்க நம்ம செஞ்சா நமக்கு லாபம் லாபம் வராம நஷ்டமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. அந்த புதன் பாத்தீங்கன்னா உங்க தொழில்ஸ்தான அதிபதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகி 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருக்காரு. 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா நீங்க அப்ப ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வையும் இருக்குது. அதே மாதிரி அவர் வக்ரமும் நிவர்த்தி ஆயிருக்காரு. அப்ப நீங்க தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சக்சஸ் அடைஞ்சிட முடியும். காதலிக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடமான காதல் ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப உங்களுடைய காதல நீங்க வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசி அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால நீங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க காதலை வீட்ல சொன்னீங்கன்னா காதலை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான அவர் லாபஸ்தானத்துல இருக்காரு. லாபஸ்தானத்துல இருந்தாலும் அவர் நீச்சமா வேற இருக்காரு. அவர் நீச்சமா இருந்தாலும் அவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு. அதனால 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வக்ரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தைரியம் வரும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலை நீங்க வீட்ல சொன்னீங்கன்னா அது சக்சஸ் ஆகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தானா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 4ல இருக்கிறார். அவர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடமான மகர ராசிக்கு வருகிறார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி செவ்வாய் வக்ரம் ஆகிறார். சோ
மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரம் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்குறது நல்லது. ஏன்னா உங்க ராசியாதிபதியும் வக்ர நிவர்த்தி ஆயிருவாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் வக்ரம் ஆயிருவாரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ப என்னன்னா, வண்டி வாகனத்தினால எந்த விதமான ஆபத்து அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியதிபதியான சுக்கிரன் மாதத்தினுடைய ஆரம்பத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால வண்டி வாகனத்துல யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரத்துல சொத்து சேர்க்கையில பார்த்தீங்கன்னா யோகங்கள் எல்லாமே வரும். ஆனா அந்த இடத்த வாங்குறப்ப என்னன்னா வில்லங்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் பாக்குறதுனால என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ல இருக்காரு. அதனால பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வரும். அதே நேரத்துல விரயஸ்தானாதிபதியான புதன் பார்த்தோன்னா வக்ரமாகி 2ல இருக்காரு. அதனால வந்த பணம் அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால செலவுகள் என்னன்னா சுருக்கி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நல்லா இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தோன்னா, குழந்தைகள் எல்லாருமே நல்லா படிப்பாங்க. நல்ல ரேங்கிங்லாம் வாங்குவாங்க. உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நண்பர்களுடனான கூட்டு தொழில்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல மனைவியினுடைய உடல்நிலையிலயும் கவனமா இருக்கணும். மனைவியினுடைய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் என்னன்னா கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமா இருக்கிறதுனால என்னன்னா, பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல இன்னும் உங்களுடைய பேச்சினால சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். காதலிக்கிற துலாம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதி ஆட்சியாகி அதே இடத்துல இருக்கிறாரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா, மகரத்துல வர்றதுனால அவரும் ஆட்சியா இருக்காரு. அதனால ஒரு நல்ல சுமூகமான நிலை இருக்கும். ஆனா, திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இப்பொழுது எடுக்காம இருப்பது நல்லது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி ராசிக்கு 8ல மறையிறாரு. இதனால பெரிய அளவுல எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பேச்சுக்களே பார்த்தோன்னா சில நேரம் உங்களுக்கு எதிரிகளை கொண்டு சேர்த்துரும். உங்களுடைய ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியுமான பாத்தீங்கன்னா சுக்கிரனின் மீது ராகுவினுடைய பார்வை 4ல விழுகுறதுனால வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்துக்கு உரிய அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மாதத்தினுடைய 2ஆம் தேதியிலிருந்து அவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப வக்ரம் பெற்ற குரு என்னன்னா, அந்த 3ஆம் இடத்த பார்க்குறாங்க. ஸோ, அதனால என்னன்னா, நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே என்னன்னா, அதுக்கு உங்களுடைய மனைவி உறுதுணையா இருப்பாங்க. அதுவும் இல்லாம என்னன்னா, நீங்க செய்யிற செயல்கள்ல காரிய வெற்றியும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம என்னன்னா, உங்களுடைய காதலிக்கிற விருச்சிக ராசி நேயர்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா, சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், உங்களுடைய காதலனோ, காதலியோ என்னன்னா, உங்களுக்கு நிச்சயமா என்னன்னா, சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, எப்பயுமே குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் தந்தையினுடைய பார்த்தீங்கன்னா, மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதனால என்னன்னா, சண்டை சச்சரவுகள் இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாரியான சூழ்நிலை இப்ப இருக்காது. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். செவ்வாய் என்னன்னா, இடப்பெயர்ச்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூழ்நிலை எல்லாமே நீங்க வேலை பார்க்குற இடத்துல மாறும். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தனஸ்தான அதிபதி, குடும்பஸ்தான அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா, வக்ரமா இருக்காரு. அதுவும் இல்லாம ராசிக்கு 7ல இருக்காரு. அதனால குடும்பத்துல என்னன்னா, செலவுகள் அப்படிங்கிறது என்னன்னா, அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால செலவுகள கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைக்கிறது ரொம்ப நல்லது. தற்போது உங்க ராசிக்கு 4ல சனி இருக்கிறாரு. இது விசேஷம் கிடையாது. 4ல சனி அப்படிங்கிறது என்னன்னா, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால இப்ப தொழில் அப்படிங்கிறது எதுவுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ஏதாவது நீங்க தொழில் தொடங்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்க ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, நீச்சமா வேற இருக்கிறாரு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்னன்னா, எப்பயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்துல 2ஆம் தேதியிலிருந்து உட்கார்றாரு. அதே நேரத்துல தைரியஸ்தான அதிபதியும், உங்களுக்கு சுகஸ்தான அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா, ஆட்சியா இருக்காரு. வக்ரம் பெற்ற குரு வேற பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிரனை வேற பார்க்கிறாரு. அதே நேரத்துல உங்க ராசி அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால
நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களிடத்துல. இல்லன்னா தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, விலை மாதர்களிடம் செல்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனஸ்தான அதிபதி, வாக்குஸ்தான அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கும்பத்துல வந்து ஆட்சியா இருக்கிறாரு. அதனால நீங்க எதிர்பார்த்த பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்துல குடும்பத்துல உள்ளவங்களும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா ராசி அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, நீங்க எந்த ஒரு காரியங்களை செய்யறப்பயும் வந்து என்னன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. அதே மாதிரி நீங்க வந்து பொறுமையாக இருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா காரியங்களை வெற்றி அடைய முடியும். அதே நேரத்துல இந்த குரு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாசத்துல குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் உங்க ராசிக்கு 7ல வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யற காரியங்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, சனி வந்து தற்போது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால ஓரளவு பரவாயில்ல. ஆனா, அவர் சனி பெயர்ச்சிக்கு பார்த்து பிறகு வந்து என்னன்னா 4ஆம் இடத்துக்கு போயிருவாரு. அப்ப வந்து என்னன்னா பேச்சுக்கள்லயே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல குடும்பத்துல உள்ளவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லாட்டா வந்து என்னன்னா விரய செலவுகள் அப்படிங்கிறது நிறைய ஏற்படும். உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்தும் அதிபதியுமான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ல போறாரு. இதனால வேலை பார்க்கிற இடத்துல வந்து என்னன்னா லாபங்கள் அப்படிங்கிறது வரும். ஆனா அந்த லாபம் வந்து வந்த இடம் தெரியாமலே வந்து என்னன்னா எல்லாமே கரைஞ்சு போயிரும். அதனால வந்து செலவுகளை வந்து சுருக்கிக்கிறது ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்சமாகி, அவர் வந்து என்னன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால குழந்தைகளினுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல வந்து என்னன்னா, அந்த செவ்வாய் வந்து என்னன்னா, உங்க உங்க வீட்டுக்கு 12ஆம் இடத்து அதிபதி. அதனால ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப இருக்காது. உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ராசிக்கு 12ல மறைஞ்சிறாரு. அதே நேரத்துல உங்களோட ராசி அதிபதி வக்ரமா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, அப்பா மகனுக்குடைய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, வக்ரமாயி ராசிக்கு 12ல இருக்காரு. அதனால செய்தொழில் செய்றவங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லன்னா எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம் தான். காதலிக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 8ல மறைஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம நீச்சமாகி வேற இருக்காரு. ராசி அதிபதி வேற பார்த்தீங்கன்னா, வக்ரமா இருக்கிறதுனால வந்து என்னன்னா, காதலர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து எந்த விதமான பேச்சும் இல்லாம இருப்பது ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, 7 சனியினால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். கையில சம்பாத்தியம் இல்லாம, யாரும் நம்ம குடும்பத்துல நம்மள யாரையும் மதிக்காம, அந்த மாரி எல்லாமே இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து என்னன்னா, வீட்ல உறவுகள இழந்திருக்கலாம். அதே மாரி சில பேருக்கு நோய் நொடி அந்த மாரி எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே வந்து என்னன்னா, கூடிய சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஏன்னா, அதாவது 7 சனியுடைய கடைசி 2 1/2 வருடமான பாதச்சனியில பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிறீங்க. அது இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல வந்து என்னன்னா முடிஞ்சிரும். அதாவது மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஏற்படுது. அப்ப வந்து என்னன்னா, உங்களுடைய பாதச்சனியில் இருக்கக்கூடிய சனியானவர், அவர் தைரியஸ்தானத்துக்கு போயிருவாரு. அந்த தைரியஸ்தானத்துல போகும்போது பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாரி காரிய வெற்றி எல்லாமே ஏற்படும். சோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. அதே நேரத்துல தற்போது பாத்தீங்கன்னா, அந்த சனி வந்து என்னன்னா 2ல இருக்காரு. அதனால பேச்சுக்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்திலயும் வந்து சண்டை சச்சரவுகள் வராம இருக்கும் மாரி பாத்துக்கிடணும். உங்களுடைய சுகஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தான அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ல வந்து நீச்சமா இருக்காரு. அதனால ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல லாபஸ்தான அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால, கொஞ்சம் லாபங்கள் நீங்க எதிர்பார்த்த மாரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால, தந்தையினுடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே நேரம் உங்க ராசியினுடைய 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமா இருக்கறனால, தாயாரினுடைய உடல்நிலையிலயும் கவனம் தேவை. உங்க ராசியின் 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 11ல வக்ரமாயி சூரியனோட இருக்கிறாரு. அதனால அரசு காரியங்கள்ல வந்து அனுகூலம் ஏற்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். அதே நேரத்துல உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி 11ல வந்து வக்ரமாயி வேற இருக்கிறதுனால, நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாரியான லாபங்கள் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். அவர் வந்து என்னன்னா, அந்த புதன் வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க எதிர்பார்த்த மாரியான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். புத்திரகாரகனான குரு பார்த்தீங்கன்னா, வக்ரமாயி உங்க ராசிக்கே 5ல இருக்கிறதுனால வந்து என்னன்னா, புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும்.
காதலிக்கிற மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. ஆனா, உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீச்சமாகி 7ல இருந்து பார்க்கறதுனால, இப்ப நீங்க வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை எடுத்தீங்கன்னா, அது வந்து சக்சஸ் ஆகாது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த மாரி அவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா, அதுவும் நடக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பில்ல. இந்த செவ்வாய் வந்து என்னன்னா இடப்பெயர்ச்சி ஆன பிறகு நீங்க எதுனாலுமே நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியே அவங்க வந்து செய்வாங்க. கும்பராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தற்போது பாத்தீங்கன்னா நீங்க ஏழரை சனியினுடைய பிடியில இருக்கிறீங்க. இந்த ஏழரை சனியில வந்து என்னன்னா ஜென்ம சனியில இருக்கிறீங்க. இந்த ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யாராரு எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. சொந்தக்காரங்க எப்படி, அதே மாரி நண்பர்கள் எப்படி, மனைவி எப்படி, அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து உங்களுக்கு பாடங்கள் சொல்லிக் குடுத்திருப்பாரு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும். தற்போது பார்த்தீங்கன்னா, சனி பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதங்கள் கழித்து, அதாவது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 2ஆம் இடத்துக்கு போயிருவாரு. ஸோ, இந்த 7 சனியினுடைய 3/4 பதங்கள வந்து நீங்க கடந்துருவீங்க. அதனால எந்த விதமான கெட்ட பலன்கள் அப்படிங்கிறது ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு குறைஞ்சிரும். ஆனா, தற்போது வந்து ஜென்மச்சனியில நீங்க இருக்கிறதுனால, இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜென்மச்சனியினுடைய பலன்கள அனுபவிக்கணும். இந்த ஜென்மச்சனியில இருக்கிறதுனால, உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, மனைவியினுடையான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாரி நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாம நண்பர்களோட கூட்டுத் தொழில் அப்படிங்கிறது பண்ணாம இருப்பது ரொம்ப நல்லது. இல்லன்னா வந்து நஷ்டமடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோக வந்து என்னன்னா, உங்களுடைய தைரியஸ்தானாதிபதி நீச்சமாயி, அவரு ராசிக்கு 6ல மறைஞ்சிருக்காரு. அதனால எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு வந்து என்னன்னா, செய்யலாமா அப்படிங்கிற யோசனை வந்து 1க்கு 2 தடவ வந்து என்னன்னா, அது வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு பயம் கலந்த உணர்வு அப்படிங்கிற மாரியான இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த சனி வந்து என்னன்னா 2ல போனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே மாறும். தற்போது உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால, எந்த ஒரு முடிவையும் உங்களால வந்து தைரியமா எடுக்க முடியாது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிரன், அதாவது சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு வந்து 12ல வந்து மறைய போறாரு 2ஆம் தேதியிலிருந்து. சரிங்களா? அதனால வந்து அம்மாவினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சனி பாத்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லன்னா வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா, சுகஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு வந்து 12ல மறையிறாரு. அதனால தான் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல. பிள்ளைகளிடம் பழகும்போது அன்பாக இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல தந்தையோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தொழில்ஸ்தான அதிபதியும், தைரியஸ்தான அதிபதியுமான செவ்வாய் பார்த்தோன்னா நீச்சமாகி 6ல இருக்காரு. அதனால எந்த ஒரு தொழிலையும் புதுசா தொடங்குறது நல்லது இப்போதைக்கு கிடையாது. செவ்வாயினுடைய இடப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க முயற்சிக்கலாம். செவ்வாயினுடைய இடப்பெயர்ச்சி, அதே நேரத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் வந்தா நன்னா நீங்க முயற்சி பண்ணலாம். அதே நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் பெற்ற செவ்வாய் வேற இருக்காரு. அதே நேரத்துல அந்த இடத்துக்குரிய அதிபதி பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒருக்கா இடம் மாறிக்கிட்டே இருப்பாரு. அதனால வேலை பார்க்குற இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு இருந்த மாரி அடுத்த 2 நாள் இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்க முடியாது. அதனால வேலை பார்க்குற இடத்துல அனுசரித்து செல்வது தான் வந்து என்னன்னா கும்பராசிக்கு நல்லது. காதலிக்கிற கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் ஸ்தான அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா, வக்ரமாகி ராசிக்கு 10ல இருக்காரு. அதோட வந்து கூட வந்து 7ஆம் அதிபதி வேற இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து உங்க 2 பேருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, சண்டை சச்சரவுகள்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த நேரத்துல பொறுமை காப்பது தான் நல்லது. இல்லன்னா வந்து என்னன்னா, அது 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்குரிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்க வந்து என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து வக்ரமா இருக்காரு. அதனால செய்யற எந்த செயல்கள்லயுமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு இதுல இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் முடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆரம்பத்துல அது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு கஷ்டத்துல வந்து கொண்டு போய் முடிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மீனராசி இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. வாக்குஸ்தான அதிபதி மற்றும் குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமா இருக்காரு. அதே நேரம் அவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வக்ரம் ஆகிறாரு. அதனால உங்களுடைய பேச்சுகள்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லாட்டி உங்க பேச்சினால வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளுடைய சேர்க்கையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லாட்டா வந்து என்னன்னா
பொருள் வந்து விரயமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குரு வக்ரமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல எந்த விதமான புது தொழில்கள் ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து என்னன்னா விரயத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா விரயத்துல இருக்கிறாரு ராசிக்கு. அதனால நீங்க வந்து புது தொழில் எதுவும் ஆரம்பிச்சனா நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால புது தொழில் வந்து ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து வக்ரம் அடைகிறதுனால, அதுவும் இல்லாம ராசிக்கு 9ல இருக்காரு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கவனமா இருக்கணும். அதாவது மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய உடல்நிலையிலையும் மாதத்தினுடைய 2 வாரங்கள்ல கவனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மேலதிகாரிகளோட வந்து என்னன்னா பேச்சுவார்த்தையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. காதலிக்கிற மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து காதல் கொஞ்சம் இனிமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இந்த 1 மாசம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அதே நேரம் இந்த காதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமா இருக்காரு. அவர் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா புதன் வக்ரமா இருக்காரு. இப்ப வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, ஏதாவது பத்திரப்பதிவு இல்லன்னா வில்லங்கத்துல ஏதாவது அந்த இடத்தினுடைய வில்லங்கத்துல வந்து போய் மாட்டிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க வாங்கிட்டு பணத்த குடுத்து அல்லோலப்பட வேண்டியது வரும். அந்த மாரியான சூழல் தான் வந்து இப்ப இருக்கிறாரு. ஏன்னா, உங்க ராசி அதிபதி வேற வந்து என்னன்னா வக்ரமா இருக்காரு. அதே நேரத்துல நீங்க நிலம் வாங்கக்கூடிய வந்து அதிபதியும் வந்து என்னன்னா அவரும் வக்ரமா இருக்காரு. அதனால இப்ப நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனா, நீங்க வாங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.